ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ 3வது பகுதியை பார்க்கலாம். ரோ 1 முடிச்சாச்சு, ரோ 2 முடிச்சாச்சு. இப்போ 3வது ரோ பார்க்கலாம். 3வது ரோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் 2 விதமான ஸ்டிச்சு சொல்கிறேன். நீங்கள் எது உங்களுக்கு சௌகரியமோ அதை போட்டுக்கலாம். கீழே இருக்கிற ஒர்க்கில் எப்படி நான் போட்டிருக்கேன்னு முதல்ல சொல்கிறேன். முதல்ல ஒரு ஃபவுண்டேஷன் ரிங் போட்டாச்சு இப்போது. ஆனால் நீங்கள் ஒர்க்கில் ஸ்லிப் நாட் போட்டு கண்டினியூஸாக நீங்கள் போட வேண்டியிருக்கும். இப்போ 3 செயின் போடுறேன். 3 செயின் போட்டுட்டு yarn ஓவர் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். கேப்பில் இன்சர்ட் பண்ணி புல் ஓவர் பண்ணிக்கோங்க. யானை புல் ஓவர் பண்ணிவிட்டு 2 லூப்பில் உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி திருப்பியும் ஒரு யான் ஓவர் பண்ணி கேப்பில் நுழைச்சி விட்டுட்டு திருப்பியும் புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிவிட்டு 2 லூப்லேருந்து நுழைச்சி விட்டுக்கோங்க. திருப்பியும் யான் ஓவர் பண்ணி அப்புறம் எல்லா லூப்லேருந்து நுழைச்சி வெளியில் எடுத்துருங்க. அப்புறம் ஒரு செயின் போடுங்க. லாக் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போடுங்க. அதை நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் கண்டினியூ பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, yarn over பண்ணிவிட்டு கேப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 லூப்புக்குள்ளேருந்து நுழைச்சி விட்டுக்கோங்க. திருப்பி yarn over பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கேப்பில் நுழைச்சி விட்டுட்டு புல் பண்ணிக்கோங்க. திருப்பி 2 லூப்லேருந்து வெளியில் நுழைச்சி விட்டுக்கோங்க. நூலை எடுத்து வெளியில் விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அதை சுற்றிட்டு உள்ளே நுழைச்சிட்டு இப்போது மொத்த லூப்பில் இருந்தும் yarn over பண்ணி இந்த யானை வெளியில் எடுங்க. உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே 3வது ஸ்டிச்சிலேயே நீங்கள் எல்லா லூப்லேருந்தும் யானை எடுத்து வெளியில் விடுறீங்க. இதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒர்க்கில் பண்ண போகிறோம். அப்போது நம்மளுடைய ஒர்க்கை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஏதாவது ஒரு கேப்லேருந்து நீங்கள் அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு கேப்பில் நுழைச்சிடுங்க. நுழைச்சிட்டு 3 செயின் போடுங்க. 3 செயின் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிச்சு, நீங்கள் முன்னாடி நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, 2 விதமாக ஸ்டிச்சஸ் இருந்தது பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நான் 2வது ஸ்டிச்சு தான் இந்த ப்ராஜெக்டில் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் போடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கேப்லேயும் நீங்கள் போட வேண்டியிருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்டிச்செல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வீடியோவை கொஞ்சம் வேகமாக போட்டுட்டு கடைசியில் நான் ஸ்லோ பண்ணி விடுறேன். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கடைசி ஸ்டிச் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்லிப் ஸ்டிச் டாப் ஸ்டிச் ப்ரீவியஸ் முதல்ல போட்டிருப்பீங்க இல்லையா, அதில் இருக்கிற டாப் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம முடிச்சாச்சு. முடிச்ச உடனே அந்த டாப் ஸ்டிச்சில் பாருங்கள் நுழைச்சி விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதை வந்து இது இப்போ வட்ட வடிவமில் இருக்குது இல்லையா, இதை எப்படி ஸ்கொயராக மாற்றுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.